எழுத்தாளர் என். ஸ்ரீராமின் சிறுகதை தேர் தச்சர். இது ஆனந்த விகடனில் வெளிவந்தது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கீழ்வானில் வெள்ளி மீன் முளைத்து மேல் எழுந்திருந்தது. பின்பனி காலத்து குளிரில் உடல் நடுங்கியது. நான் பச்சை நிற போர்வியை இழுத்து போத்தியபடி வெள்ளியம்பாளையத்து வீதியில் நுழைந்தேன். தலை சும்மாட்டுக்கு மேல் ஈர்க்கு மார்க்கட்டு கனத்தது. கைத்தடியை நிலத்தில் ஊன்றும் போது எழும் ஓசையை தவிர ஊர் நிசப்தமாக கிடந்தது. சத்தமிடத் தொடங்கினேன். ஏ குமாரு ஆத்தோ, ஏ குமாரு. சத்தமாக குரலிட்டபடி எல்லா வீதிகளிலும் நுழைந்து வெளியேறினேன். ஈர்க்கு மார்க்கட்டு தலை சும்மாட்டில் இருந்து இறக்காமலே கனத்தது. யாரும் ஓர் ஈர்க்குமார் கூட வாங்கவில்லை. களைத்து போனேன். பித்தச்சாரிக்கு கல்யாணம், பித்தச்சாரிக்கு கல்யாணம் என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தேன். பள்ளிக்கு செல்லும் சிறுவர்கள் புத்தகப்பை கட்டுடன் நின்று என்னை வெறித்தார்கள். கோபம் தலைக்கேறியது. ஈர்க்குமார் கட்டை வீதியில் வீசி எறிந்தேன். கெட்ட வார்த்தையில் திட்டிக்கொண்டு ஊன்று கோலை ஆட்டியபடி அவர்களை துரத்த ஆரம்பித்தேன். ஒரு நிலையில் என் கால்கள் சட்டென பின்னின. தலை கிறுகிறுத்தது. கண்கள் செருகின. தடுமாறி கீழே விழுந்தேன். நான் கண் விழித்த போது இருட்டி இருந்தது. கோவில் பாளையம் தூக்கி வரப்பட்டு பஜனை மட திண்ணையில் படுக்க வைக்கப்பட்டிருந்தேன். என்னை சுற்றிலும் ஊர் சனங்கள் திரண்டு பார்த்து கொண்டிருந்தனர். விழுந்த விரசல்ல இடுப்பு எலும்பே முறிஞ்சு போச்சு. குடுவை கீழே இறங்கிருச்சு. இனி பொழைக்க வாய்ப்பே இல்லை. ஆளு ஆறு என்ன விவரம்னு 40 வருஷமா பித்தாசாரி வாயே திறக்கலை. இப்போ திடீர்னு செத்து போனால் என்ன பண்ணுறது? பொண்டாட்டி பிள்ளைன்னு ஏதாச்சும் இருக்குதோ என்னமோ தெரியலையே. ஊர்சனங்கள் ஆளாளுக்கு என்னை பற்றி ஏதேதோ பேசினார்கள். என் நினைவுகள் பின்னோக்கி ஓடின. மேற்கே அந்தி சிவப்பு வானம் சிறுக சிறுக கருக்கத் தொடங்கியது. முதல் நட்சத்திரம் தெரிந்தது. சென்னிமலை அடிவார கைலாசநாதர் கோயிலில் முழுமை பெற்ற தேரை குரு தச்சர் கடைசியாக ஒருமுறை பார்வையிட்டார். சிஷ்ய தச்சர்கள் நகர்ந்து மரக்குவியல்கள் இடையே கல் அடுப்பில் சமைக்கப் போனார்கள். ஊர் முக்கியஸ்தர்களும் கோயில் தர்மகர்த்தாவும் வந்துவிட்டனர். அதுவரை எட்டத்தில் நின்று தேர் வேலைப்பாடுகளை கவனித்து கொண்டிருந்த நான் புறப்பட்டேன். வீதியில் நடக்க நடக்க நானும் இதுபோல ஒரு தேரை பூட்டும் கனவு மனசு முழுக்க விரிந்தது. வண்டிப்பேட்டையில் உள்ள மாமாவின் தச்சுக்கூடத்துக்கு போன போது மாமா சவ்வாரி வண்டிக்கு சக்கரம் பூட்டும் வேளையில் மும்முரமாக இருந்தார். மங்கிய வெளிச்சத்தில் ஆற்காலை இழைப்பு கூட்டால் சீவியபடியே கேட்டார். தமுறு பிடிக்கிறதுக்கு வெடியால இருந்து தேடுற ஆளை காணோம். எங்கடா போய் தொலைஞ்ச? தேர் பூட்டுற பக்கம். மாமா வேகமாக எழுந்து என் கன்னத்தில் அறைந்தார். நான் சுதாரிப்பதற்குள் முழங்கையை மடக்கி முதுகில் 4-5 குத்துவிட்டார். மாமா பெண் சுந்தரி குறுக்கே புகுந்து விலக்கிவிட முற்பட்டாள். 18 வயது திடகாத்திரத்துடன் இருந்த நான் காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்த மாமாவை அடிக்க அதிக நேரம் பிடிக்காது. வளர்ந்து ஆளாக்கிய விசுவாசத்துக்காக திரும்பி பார்க்காமல் தேரடிக்கு போய்விட்டேன். அன்றிரவு அகாலத்தில் ஊரை விட்டு கிளம்பிய குரு தச்சருடன் நானும் சேர்ந்து கொண்டேன். ஒரு பெரிய தேர் தச்சராகத்தான் இனி இந்த ஊருக்கே திரும்பி வர வேண்டும் என்று சபதத்துடன் நடந்தேன். மறுதினம் பகல் முழுவதும் நடந்து பொழுது சாய தளவாய்ப்பட்டினத்தை அடைந்தோம். குறிஞ்சி மண்டபத்தில் பெரிய தனக்காரரும் ஊர் பிரமுகர்கள் சிலரும் காத்திருந்தனர். எங்களுக்கு நீர்மோரும் பானகமும் வழங்கப்பட்டன. பெரிய தனக்காரர் பசு கொட்டங்களை கடந்து மேலும் கிழக்கே கூட்டி போனார். பல்லாயிரம் காலத்து பழமையில் திருநீலகண்டேஸ்வரர் சந்நிதி, இச்சி விருட்சம் முளைத்த கோபுரம், மஞ்சள் வர்ண வெயிலில் மாடப்புறாக்கள் எழுந்து சிறகடித்தன. சந்நிதியின் பின்புறம் சென்றோம். செங்கரையான்கள் ஊர்ந்து கொண்டிருந்த சிதலமான பழைய தேரை காட்டினார்கள்.
குருதச்சர் மேற்கு பார்த்து அஸ்தமர பொழுதை வணங்கிவிட்டு பேசினார். நாளைக்கு திருவாதிரை, ஈசன் பாவாளக்களியுண்ட பௌர்ணமி நாள். நாங்கள் வேலையை ஆரம்பிச்சுடுறோம். ஊர் பிரமுகர்களிடையே இருந்து ஒரு குரல் எழுந்தது. கூலி என்னன்னு பேசிருங்க, தெய்வ காரியம், பின்னால் பொல்லாப்பு வந்துடக்கூடாது. தட்சணைக்கு வேலை பார்க்கறது தாசி, தேர்தச்சன் கிடையாது. குருதச்சர் குறிஞ்சி மண்டபத்தை நோக்கி நடந்தார். அங்கே இரவு படுக்கை. பெரிய தனக்காரர் வீட்டில் இருந்து 2 வேளை சாப்பாடு, மதிய ஆகாரம் கிடையாது. தேரின் முழு வரைபடமும் குருதச்சரின் மனசுக்குள்ளேயே இருந்தது. சிஷ்ய தச்சர்கள் அன்றன்று செதுக்க வேண்டிய மரப்பகுதிகளில் குருதச்சர் உளிக்கோடிட்டு வைத்தார். நான் குருதச்சனையும் சிஷ்ய தச்சர்களையும் நுட்பமாக கவனித்து வந்தேன். தேரின் ரூபம் பிடிபட்டது. 7 மாதங்கள் கழிந்தன. தேர் முழு வடிவம் பெற்றது. குடை கலசம் மட்டுமே உச்சியில் பொருத்த வேண்டி இருந்தது. கர்ணக்கூடத்தில் மர அச்சுகள் மூலம் சிற்பங்களை இணைத்த நாளின் சாமத்தில் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த என்னை குருதச்சர் எழுப்பினார். ஊரின் கிழக்கே ராஜவாய்க்கால் தாண்டி கூட்டி போனார். அங்கு லாந்தருடன் பெரிய தனக்காரரும் 2 ஆட்களும் நின்றிருந்தனர். 5வரும் வயல் வரப்பில் இறங்கி நடந்தோம். மின்மினிகள் ஒளிர்ந்தன. தவளைகள் கத்தின. நெடிய தென்னைகளும் மாமரங்களும் சூழ்ந்த தோப்புக்குள் நுழைந்தோம். கட்டுத்தரையில் 9 எருமை கிடாக்கள் வரிசையாக கட்டப்பட்டிருந்தன. குருதச்சர் பெரிய தனக்காரரின் ஆட்களிடம் கேட்டார். 9 பலிகடாக்கள் தானா? பூச்சிக்கு போகாதது தானா? ஆமாங்க சாமி. மேலும் சில அடி தூரம் நடந்தோம். தவளை சத்தம் கூடிற்று. கிணறு வந்தது. தொலைவாரி மேட்டில் ஏறி குருதச்சர் நின்றார். மேலே அண்ணாந்து விண்மீன்களை பார்த்தார். அமாவாசை அன்னைக்கு இதே சப்தரிஷி மண்டலம் உச்சியில் இருக்கிறப்போ நாம் புதையல் எடுக்கிறோம். யாரும் ஒன்றும் பேசவில்லை. 5 தலைமுறையாக வெண்கல பானையில் தங்க காசு தவங்கிடக்கு. யட்சி, வாத, நீலின்னு ஒன்று சேர்ந்து நாகப்பாம்பு ரூபம் எடுத்து பகலாக காவல் இருக்கு. அதுகளா நானான்னு ஒரு கை பார்த்துடுறேன். நான் திடுக்கிட்டேன். குருதச்சர் ஏதோ விபரீதமான செயல்களில் இறங்குவது போல தோன்றியது. குறிஞ்சி மண்டபம் வந்தபோது சிஷ்ய தச்சர்கள் ஆழ்ந்து உறக்கத்தில் இருந்தனர். புதையல் எடுக்கிறத பற்றி இவனுங்க கிட்ட சொல்லாத. இவனுங்க வெறும் சோத்து முட்டி தச்சனுங்க. நல்லா திம்பானுங்க. சொன்னதை செய்வானுங்க. சுயபுத்தி கிடையாது. மரத்தை பலகையாக பார்க்குறவனுங்க. அது சிற்பம் தேர்னு புரியாது. நீ அப்படி இல்லை. அதனால தான் உன்னை எல்லா பக்கத்துக்கும் கூடவே கூட்டி போகிறேன். நீ இன்னும் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டா கைதேர்ந்த தேர்த்தச்சன் ஆகிடுவ. கூடிய சீக்கிரம் அதையும் கற்றுத்தர்றேன். 1 வாரம் போயிருந்தது. சிஷ்ய தச்சர்கள் அன்று உள்தேர் சக்கரம் பூட்டும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். காலை ஆகாரத்துக்கு பின் குருதச்சர் என்னை மட்டும் கூட்டிக் கொண்டு பெரிய தனக்காரர் வீட்டுக்கு போனார். வெளிப்புற கல்மதில் எங்கும் மயில் கொன்றை முளைத்து பூத்து நின்றன. கலை வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட மரத்தூண்களை கொண்ட வெளி ஆச்சாரத்தை தாண்டி உள்ளே போனோம். வீடு எங்கும் சலனமற்ற அமைதி. இருவரும் உள்ளே பார்த்தபடியே இருந்தோம். பெரிய தனக்காரர் வந்தபாடில்லை. குருதச்சர் என்னை பார்த்து ஜாடை செய்தார். நான் குரல் கொடுத்தேன். அரண்மனையில் யாரும் இல்லீங்களா? உள்ள ஆச்சாரத்தில் கொலுசு சத்தம் எழுந்தது. பட்டுப்புடவையில் பெரிய தனக்காரரின் பெண் வந்து தூணை பற்றி நின்றாள். மருதாணி பூவின் வாசனை. அகன்ற கரிய விழிகளை உருட்டியபடி நோக்கினாள். குருதச்சர் அந்த பெண்ணையே உற்று பார்ப்பதை நான் கண்டேன். இனிமையான குரலில் பேசினாள். அப்பாவும் அம்மாவும் பாப்பையன் புதூரில் ஒரு திரட்டிச்சிக்கு போயிருக்காங்க. வந்துடுவாங்க, உட்காருங்க. அந்த பெண் ஊஞ்சலை இறக்கி விட்டாள். நாங்கள் அப்புறமா வந்து பார்க்குறோம். வீதிக்கு வந்ததும் குருதச்சர் சொன்னார். இவள் ராஜகுமாரி, திரௌபதி மாதிரி. செண்பகப்பூ போல கை விரல்கள். ஆண்டவனோட அவதரிப்பு.
இவள் தேகத்தில் இருந்து ஒரு வாசனை வீசுச்சு. நீ நுகர்ந்தியா? நான் ஒன்றும் புரியாமல் குருதச்சரியை பார்த்தேன். சகல லட்சணங்களும் பொருந்திய பெண். இவளை சுகிப்பவனுக்கு நெடுநாள் வாழற யோகம் கிடைக்கும். அன்று எனக்கு தேரின் உள்சக்கர அலங்கார தட்டில் வேலை. மிக நுட்பமான உளியை கையாள வேண்டும். என்னால் முழு கவனம் செலுத்த முடியவில்லை. ராஜகுமாரியின் அகன்ற கரிய விழிகளும் நீண்ட கை விரல்களும் கண்கள் முன்னே தோன்றியபடியே இருந்தன. குருதச்சர் சொன்ன வாக்கியமும் காதில் ஒலித்தபடியே இருந்தது. இளமதியத்தில் பெரிய தனக்காரர் ஆட்களுடன் வந்தார். தெற்கே அமராவதி ஆற்றங்கரையை அடைந்தோம். இருமருங்கு நீர் கரையெங்கும் வேளாமரச் செறிவு கொண்ட வனம். நாவல் மரப்பூவில் கருந்தும்பிகளின் ரீங்கரிப்பு, நிழல் படர்ந்த தடம். சருகுகளை மிதித்தபடி குருதச்சர் எட்ட போய்கொண்டே இருந்தார். கீரிகள் வெறித்தபடி இடம் மாறின. சேவேறிய ஒரு மரத்தை கண்டதும் குருதச்சர் நின்றார். அந்த மரத்தின் இலைகள் அடர் பச்சையில் ஈய காசு போல உராய்ந்து சலசலத்தன. ஆஹா, நான் தேடிட்டு இருந்த ஆத்தி மரம் கிடைச்சிருச்சு. அர்ஜுனன் கம்கட்டில் இடியை தாங்கிக்கிற மாதிரி இந்த ஆத்தியும் நீர் இடி நெருப்பு இடி ரெண்டையுமே தாங்கிக்கும். இதில் பேழை செஞ்சு புதையில வச்சுட்டா அப்புறம் எந்த துர்சக்தியும் அதை நெருங்க முடியாது. குருதச்சர் சின்ன குழந்தை போல குதூகலமாக சிரித்தபடி என் பக்கம் திரும்பினார். நீதான் ஆத்தி மரத்தை அழைச்சி பேழை செய்ய போற. வர்ற அம்மாவாசைக்குள்ள முடிக்கணும். நாங்கள் திரும்பி ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் பெரிய தனக்காரரும் ஆட்களும் போய்விட்டனர். குருதச்சர் கீழே குனிந்த ஈர மணலில் விரலால் கோடு கிழித்து பேழையின் வரைபடத்தை வரைந்து காட்டினார். நான் உற்று பார்த்து மனதில் இருத்தி கொண்டேன். நீர்க்காக்கை கூட்டம் கரைந்தபடி பறந்து போயிற்று. குருதச்சர் அதே இடத்தில் சப்பனமிட்டு அமர்ந்து திடீரென பேசினார். இந்த இடம் நல்ல இடம். நான் உனக்கு வர்ற அம்மாவாசைக்குள்ள வசிய மந்திரத்தை கற்றுத்தரப்போகிறேன். நீ வசிய மந்திரத்தை முறையாக கற்றுக்கிட்டா யாரை வேணும்னாலும் வசியப்படுத்தலாம். நானும் குருதச்சர் எதிரில் அமர்ந்தேன். முதல் பாடம் தொடங்கிற்று. முதலில் என்னால் மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை. மந்திரங்களை உச்சரிக்க மிகவும் சிரமப்பட்டேன். ஒவ்வொரு சந்தியா வேளையிலும் இதே இடத்துக்கு கூட்டி வந்து சொல்லிக் கொடுத்தார். நாட்கள் செல்ல செல்ல மந்திரமும் மன ஒருமைப்பாடும் கைவரப் பெற்றன. அதே சமயம் பகலில் பெரிய தனக்காரர் வீட்டின் பின்கட்டு ஆசாரத்தில் அமர்ந்து இரகசியமாக ஆத்திமர பேழை செதுக்குவதில் ஈடுபட்டேன். பச்சை ஆத்திமரம் வெட்டி போட்டு பல வருஷங்கள் ஆனது போல சேவேறி இறுகி கிடந்தது. உளி தெரித்து எகிரியது. இந்த கடினமான வேலையின் ஊடேயும் என் மனம் ராஜகுமாரியின் மருதாணி பூவின் வாசனைக்காக ஏங்கி தவித்தது. உள் ஆச்சாரத்துக்குள் கொலுசு சத்தமோ சிரிப்பு ஒலியோ கேட்கும் போதெல்லாம் மனம் படபடத்தது. வாழை இலையில் ராஜகுமாரி மதிய உணவு பரிமாறும் போது நான் அவளின் அகண்ட கரிய விழிகளை நோக்கியபடி வசிய மந்திரத்தை பூரணமாக கற்று தேர்ந்தவுடன் என் முதல் வசியம் இந்த ராஜகுமாரிதான் என தீர்மானித்து கொண்டேன். என்னை எல்லா நேரமும் ராஜகுமாரியின் நினைவு அலைக்கழித்தது. ஒரு வழியாக 12 நாட்களில் நான் ஆத்திமர பேழையை குருதச்சர் சொன்னது போல செய்து முடித்தேன். நோட்டமிட்ட குருதச்சர் முழு திருப்தி ஏற்பட்டது போல சிரித்தபடி நகர்ந்தார். அதே நேரம் அன்று தேரடிக்கு போன குருதச்சர் கோபத்தில் சிஷ்ய தச்சர்களை திட்டி தீர்த்தார். தேரின் மையப்பகுதியான சிம்மாசனம், தேவாசனம், விஸ்தாரத்தட்டு ஆகிய 3 பகுதிகளையும் கழற்றி வீசி எறிந்தார். எல்லோரும் பயந்து போனோம். அவற்றை வேறு மரத்தில் இழைத்து திரும்ப பூட்டும்படி உத்தரவிட்டார். என்னை மட்டும் பின்தொடரச் சொல்லிவிட்டு கிழக்கே அறுவடை முடிந்த வயலில் இறங்கினார். தாளின் அடிக்கற்றைகளை மிதித்தபடி குறுக்கு வழியாக நடந்து தோப்பை அடைந்தார். கட்டுத்தரையில் அசைவாங்கி நின்ற 9 எருமை கிடாக்களையும் ஆட்களுடன் பார்வையிட்டு கொண்டிருந்த பெரிய தனக்காரர் எங்களை புரியாமல் பார்த்தார்.
தேர் வேலை தாமதப்படுதுங்க. நாம் புதையல் எடுக்கிறத அடுத்த அமாவாசைக்கு வச்சுக்கலாங்க. பெரிய தனக்காரர் மறுப்பு ஏதும் பேசாமல் ஆமோதிப்பது போல் தலையசைத்தார். தோப்பிலிருந்து தெற்கே நடந்து அமராவதி ஆற்றுக்கு என்னை கூட்டி போனார் குரு தச்சர். பொழுது இறங்கி லேசான வெளிச்சம் மட்டுமே இருந்தது. ஈர மணல் திட்டாங்கரையில் குரு தச்சர் வடக்கு முகமாக பத்மாசனம் போட்டு அமர்ந்தார். எதிரில் என்னை அமரச் செய்தார். என் புருவ மத்தியை விரலால் நீவியபடியே வசிய மந்திரத்தின் இறுதி பகுதியை ஓதினார். எனக்குள் ஒருவித அதிர்வு, நடுக்கம். எழுந்து ஊர்பாதையில் நடக்கும்போது காற்றில் நடப்பது போல லகுவாக இருந்தது. வழியில் படம் விரித்து சீறிய நாகப்பாம்பின் மீது என்னை வசிய மந்திரத்தை பிரயோகிக்கச் சொன்னார் குரு தச்சர். நான் மந்திரத்தை உச்சரித்தேன். நாகம் செத்தது போல மடிந்து விழுந்தது. காலங்காத்தால் வந்து இதை எழுப்பு, இப்போ கிடக்கட்டும், வா போகலாம். மறுநாள் இருள் விலகுவதற்கு முன்பே எழுந்து வந்து பாம்பை பார்த்தேன். பாம்பு அதே இடத்தில் அப்படியே செத்தது போலவே கிடந்தது. நான் வசிய மந்திரத்தின் கட்டுவளையத்தை உடைக்கும் பகுதியை ஓதினேன். பாம்பு எழுந்து ஊர்ந்து நகர்ந்தது. அடுத்தடுத்த நாட்களில் நான் வசிய மந்திரத்தை இதர பிராணிகளிடம் பிரயோகித்து சோதித்து கொண்டேன். அவை மயங்கிச் சரிந்து பின்னெழுந்து இயல்பாகும்போது அண்டமே எனக்குள் கட்டுண்டது போல திமிர் கொண்டேன். விரைவில் ராஜகுமாரியும் என் வசிய மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு என் காலடியில் விழுந்து கிடப்பாள் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தேன். அந்த நாளும் வந்தது. அன்று மாசி அமாவாசை. அந்தி சாயும் வேளை. குரு தச்சர் தடுக்கை அகற்றி பூர்த்தி அடைந்த தேரை பெரிய தனக்காரருக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் காட்டினார். யாழி, ரதி, மன்மதன், தட்சிணாமூர்த்தி, துவாரபாலகர்கள் என நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் 60 அடி உயரத்தில் ராஜபொலிவுடன் நின்றது தேர். இருள் கவிழ்ந்ததும் சிஷ்ய தச்சர்கள் உறங்கப் போனார்கள். குரு தச்சர் ஆற்றுக்கு குளிக்கப் போனார். மடுவில் குதித்து நீந்தியபடியே என்னிடம் சொன்னார். வாதையா, யட்சியா, நீலியா மாறி மாறி நின்று புதையலை காவல் காக்குது பூத சக்தி. அந்த பூத சக்தியை சாந்தப்படுத்துறது அவ்வளவு சுலபமில்லை. புதையல் எடுக்கிறப்ப எப்படியும் பூத சக்தி மீறிடும். ஒரு உயிரை காவு வாங்கிறோம். நான் குரு தச்சரை குழப்பத்துடன் பார்த்தேன். அந்த ஒரு உயிர் யாருங்கிற புதிர் அந்த பூத சக்திக்கு மட்டும்தான் தெரியும். குரு தச்சர் நீர் சொட்ட சொட்ட கரையேறி வந்து உடை மாற்றினார். தோப்பை அடையும் வரை எதுவும் பேசவில்லை. தீப்பந்த வெளிச்சத்தில் பெரிய தனக்காரரும் ஆட்களும் காத்திருந்தனர். பூஜை பொருட்கள் பரப்பப்பட்டதும் குரு தச்சர் கிழக்கு பார்த்து சித்தாசனத்தில் அமர்ந்து மந்திரத்தில் மூழ்கினார். 9 எருமை கிடாக்களும் பலியிட தயார்படுத்தப்பட்டன. திடீரென அந்த பகுதியே அமானுஷ்ய துனி பூண்டது. முதல் சாமம் ஆனதும் நான் நகர்ந்து வயல் வரப்பில் இறங்கினேன். கோழைச்சம்பான் அளவுக்கான நாற்றங்கால் ஓரம் நீர்ப்பாம்புகள் தாவின. ஊரின் கல்தீபத்தூண் வெளிச்சத்தை இலக்கு வைத்து நடந்தேன். உள்ளுக்குள் பதற்றமாக இருந்தது. பெரிய தனக்காரர் வீட்டின் மதிர்கதவை திறந்து உள் நுழைந்தேன். வீடெங்கும் நிசப்தம். வெளித்தெண்ணை ஏறி உள்ளே எட்டி பார்த்தேன். அகல்விளக்கு ஒளியில் ஆசாரத்து ஊஞ்சலில் ராஜகுமாரி உட்கார்ந்திருந்தாள். ராமபானப்பூ சூடியிருந்தாள். ராஜகுமாரி என்னை கவனிக்கவில்லை. நான் ஒரு கணம் மனதை ஒருமுகப்படுத்தி வசிய மந்திரத்தை மனதுக்குள்ளேயே உச்சரிக்க தொடங்கினேன். ராஜகுமாரி சிறிதும் சலனம் அடையவில்லை. நான் மந்திரத்தை மீண்டும் அழுத்தமாக உச்சரித்தேன். நாகங்கள் சீறின, சிம்மங்கள் கர்ஜித்தன, நந்திகள் தத்தம் கொம்பை மண்ணில் குத்தி வாரின. நான் திடுக்கிட்டேன். உடல் முழுவதும் வியர்த்து ஒழுகியது. கட்டுடைக்கும் மந்திரத்தை ஓதி அவற்றை விரட்டினேன். அதே கணத்தில் ராஜகுமாரி சட்டனை எழுந்து கொலுசு அதிர நடந்து பின்கட்டு நடையை திறந்தாள்.
வீதியில் இறங்கி மேற்கு நோக்கி நடந்தாள். ராஜகுமாரி யாரையோ பின்தொடர்ந்து செல்வது போலவே இருந்தது. நடையில் ஓர் அசுர வேகம். நான் பின்தொடர ஓடினேன். ஊர் ஜீவராசிகளே இல்லாதது போல கிடந்தது. ஊரை கடந்து தரிசில் ஓடினாள். வாடை குளிர்காற்றில் மருதாணி பூவின் நறுமணம். உச்சி வானில் பளீரென மின்னல், கனத்த இடி, கருத்த முகில்கள் சூழ்ந்திருந்தன. கார் மழை துளி சடச்சடவென இறங்கிட்டு ராஜகுமாரி பாறை குன்றின் மீது ஏறி நின்றாள். வா, வந்துட்டியா, உட்கார். இருளில் அசரேறி போல் ஒரு கம்பீர குரல். ராஜகுமாரி பெரும் பாறை நடுவில் சப்பனமிட்டு உட்கார்ந்தாள். எனக்கு திகிலில் மனசு படபடத்தது. சுற்றுமுற்றும் பார்த்தேன். ராஜகுமாரி எதிரில் குருதச்சர் வந்து நின்றார். மழை மேலும் அடர்ந்தது. எனக்கு கோபம் தலைக்கேறியது. நீ ஒரு ஏமாத்துக்காரன். வசிய மந்திரத்தை தப்பா சொல்லி கொடுத்திருக்கேன். குருதச்சர் கடகடவென சிரித்தார். தேர் சிற்பம் செதுக்கும்போது தேர் தச்சனுக்கு சந்தேகம் எழும். அப்போது வசிய மந்திரத்தை உபயோகித்து நாம் செதுக்கும் சிற்பத்தோட உருவத்தை கண் முன்னால் கொண்டு வரலாம். யாழியை நினச்சா யாழி வரும், சிம்மத்தை நினச்சா சிம்மம் வரும், நந்தியை நினச்சா நந்தி வரும், கண்ணியை நினச்சா கன்னி வரும், தெய்வத்தை நினச்சா தெய்வம் வரும். அதுக்கு தெய்வ பக்தியும் மன ஒன்றிப்பும் வேணும். நான் ராஜகுமாரியை நினச்சேன், ஏன் வரலை? நீ காமாந்தரமாக நினச்சிருப்பே. உங்களுக்கு வந்திருக்கிறாளே. குருதச்சர் மீண்டும் பலமாக சிரித்தார். நான் ராஜகுமாரியை சுகிக்க இங்கே வரவழைக்கலை. புதையலை எடுத்து ஆத்திமர பேழைக்கு கொண்டு வரும்போது நான் கட்டி போட்டிருக்கிற பூத சக்தி என்னையும் மீறி தப்பிக்கும். அப்போது வீட்டுக்குள்ளே இருக்கிற கன்னிப்பெண் மீது ஏறக்கூடிய சாத்தியம் இருக்கு. அந்த நேரத்தில் ராஜகுமாரி அங்கே இருக்கக்கூடாது. அதனால தான் இங்கே கூட்டி வந்தேன். என்னோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கட்டி வச்சுட்டு போய் புதையலை எடுப்பேன். சுத்த பொய். சித்த நேரம் கழித்து நீ ஏன் நிஜத்தை தெரிஞ்சுக்குவ. நான் குருதச்சர் சொன்னதை நம்ப தயாராக இல்லை. சற்று தள்ளி ராஜகுமாரி இன்னும் மயங்கிய நிலையிலேயே அமர்ந்திருந்தாள். திடீரென மழையும் நின்றுவிட்டது. ராஜகுமாரி எனக்கு வேண்டும். குருதச்சரை நான் காலால் எட்டி உதைத்து கீழே தள்ளினேன். ஓங்கி ஆம்பாட்டில் மிதித்தேன். குருதச்சருக்கு கழுத்து தொங்கிற்று. சுவாசம் இல்லை. பாறை விளிம்புக்கு தூக்கி போனேன். கீழே சங்க முட்புதருக்குள் வீசி எறிந்தேன். மெதுவாக ராஜகுமாரி இருக்கும் இடத்துக்கு வந்தேன். ராஜகுமாரியை காணவில்லை. நாற்புறமும் தேடினேன். கிழக்கே கொலுசு சத்தம் கேட்டதும் நானும் கிழக்கே ஓடினேன். மின்னல் வெளிச்சத்தில் ராஜகுமாரி ஊரை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பது தெரிந்தது. எதிரில் பல நூறு தீப்பந்தங்களின் அசைவுகள் முன்னேறி வந்தன. நான் தப்பித்தாக வேண்டும். பாறைக்குண்டின் மறுபுறத்தை நோக்கி ஓட எத்தனித்தேன். காலடியில் ஏதோ எழுதியது. குனிந்து எடுத்தேன். பழங்கால ஏட்டுச்சுவடி. மீண்டும் மழை கனத்து இறங்கியது. ஆள்காட்டி மருகி மருகி கத்தி என்னை பின்தொடர்ந்தது. அடுத்த 2 தினங்களும் பகலில் பாழடைந்த கோயிலில் படுத்து உறங்கிவிட்டு இரவில் ஒளிந்து ஒளிந்து நடந்தேன். சென்னிமலை வண்டிப்பேட்டை போய் சேர்ந்தபோது மாமா எதுவும் பேசவில்லை. சுந்தரியும் எதுவும் பேசாமல் சாப்பாடு பரிமாறினாள். வைகாசி பிறந்ததும் மாமா எனக்கும் சுந்தரிக்கும் கல்யாண ஏற்பாடு செய்தார். விடிந்தால் மலைக்கோயிலில் கல்யாணம். கோழி கூப்பிட சுந்தரி எதிர்பட்டறை பையனோடு ஓடிப்போய் விட்டாள். அன்று இளமதியம் பட்டறையிலேயே மாமா நாண்டு கொண்டார். அவரின் 16ஆம் நாள் காரியம் முடிந்த பின் பிராட்டியம்மன் கோயில் கல்தீபத்தூண் திண்ணையிலே நான் சதா படுத்து கிடந்தேன். பைத்தியக்காரன் போல என் தோற்றம் உருமாறி விட்டது. ஒரு நாள் பள்ளிக்கூடத்து பையன்கள் எதிரில் வந்து நின்று கத்தினார்கள். பித்தசாரிக்கு கல்யாணம், பித்தசாரிக்கு கல்யாணம். நான் ஆத்திரத்துடன் எழுந்து அவர்களை துரத்த ஆரம்பித்தேன். வீதியில் ஓடி மறையும் அவர்கள்
ஒரு மழை நாளில் திரும்ப திரும்ப கத்தினார்கள். நான் கல்லை எடுத்து எறிந்தேன். கல் ஒரு சிறுவனின் பின் மண்டையை தாக்கிற்று. இரத்தம் சொட்ட சொட்ட அவன் கீழே விழுந்து துடிதுடித்தான். நான் ஊரை விட்டு வடக்கே ஓட ஆரம்பித்தேன். குருதச்சரின் தேர்ச்சூடி மட்டுமே எனக்கு துணை. நிறைய கோயில்களுக்கு சென்று தேர்களை பார்வையிட்டேன். என் கண்களுக்கு தேரை தவிர வேறு எதுவும் தெரியாது. தேரடிதான் என் வாழ்க்கை. தேர் பைத்தியம் ஆனேன். 40 வருடங்கள் சுற்றி அலைந்துவிட்டு ஒரு சாயங்காலத்தில் தளவாய்ப்பட்டினம் வந்து சேர்ந்தேன். ஊர் பிரச்சனையால் நாங்கள் பூட்டிய திருநீலகண்டேஸ்வரர் தேர் ஓடுவது இல்லை என்றார்கள். பெரிய தனக்காரர் வீட்டுக்கு சென்றேன். ஆச்சாரம் எங்கும் புத்தக அலமாரிகள். கண்ணாடி போட்ட ஒரு பெண்மணி என்னை ஏறிட்டு பார்த்தாள். பெரிய தனக்காரர் ராஜகுமாரி, இது லைப்ரரி, ஊருக்குள்ளே கேளுங்க. நான் மீண்டும் வடக்கு நோக்கிய ஒரு யாத்திரையை தொடங்கினேன். வெயிலில் நிற்காத நடை. இந்த கோவில் பாளையம் வந்தபோதுதான் என் கால்கள் ஓய்ந்தன. பசிமயக்கம் கண்களைச் செருக கீழே விழுந்தேன். கண் விழித்த போது நூல் புடவையில் நின்ற ஒரு பெண்மணி பித்தளை குடத்தில் இருந்து தண்ணீரை என் மீது ஊற்றி கொண்டிருந்தாள். செண்பகப்பூவின் கை விரல்கள், அகன்ற கரிய விழிகள். ராஜகுமாரி, ராஜகுமாரி. என்னை அறியாமல் நான் முணுமுணுத்தேன். ஊர் சனங்கள் பஜனை மடத்து திண்ணையில் ஆங்காங்கே தூக்கச் சடவுடன் அமர்ந்திருந்தனர். என் சுவாசம் கடினமாகி பெருமூச்சாக மாறிற்று. மணியக்காரர் என் அருணா கயிற்றில் முடித்திருந்த தேர்ச்சுவடியை கழற்றினார். மாட வீட்டு ஐயனையும் ஆத்தாவையும் போய் கூட்டிட்டு வாங்க. ஊர்லேயே அவங்க தான் வயசானவங்க, ஏதாச்சும் தெரியுதான்னு கேட்போம். கொஞ்ச நேரத்தில் ராஜகுமாரியும் அவளின் வீட்டுக்காரரும் வந்து என்னை பார்த்தனர். மணியக்காரர் தேர்ச்சுவடியை நீட்டினார். ராஜகுமாரி செண்பகப்பூ போன்ற கை விரல்களால் தேர்ச்சுவடியை பிரித்தாள். அதிர்ச்சியுடன் ஊர் சனங்களை பார்த்து கேட்டாள், இது எப்படி இவர்கிட்ட வந்துச்சு? நான் திடுக்கிட்டேன். ராஜகுமாரி என்னை கண்டுகொண்டாள். என்னை நெருங்கி வந்து உற்று பார்த்தாள். இந்த மாதிரி சுவடி தேர் செய்கிறவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். இவரும் ஒரு தேர் தச்சராகத்தான் இருப்பார். ரொம்ப நாளைக்கு முன்னால் எங்கள் ஊருக்கு வந்த ஒரு தேர் தச்சர் இது மாதிரி ஒரு சுவடி வச்சுருந்ததை நான் பார்த்துருக்கேன். அந்த தேர் தச்சர் எங்கள் தோப்பு வயலில் புதையல் எடுக்கிறேன்னு எடுத்து பூத சக்தியால் கொல்லப்பட்டுட்டார். அந்த பூத சக்தி என்னை கூட அன்றைக்கி ஊருக்கு மேற்கே பாறைக்குன்று வரைக்கும் இழுத்துட்டு போயிடுச்சு. நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். ஊர் சனங்கள் ராஜகுமாரியையே பார்த்து கொண்டிருந்தனர். இவங்கெல்லாம் ஒரு மகான் மாதிரி வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. நாம தான் உணர்ந்துக்கணும். இவரை நாம தான் நல்லடக்கம் செய்யணும். நான் ராஜகுமாரியை கையெடுத்து கும்பிட முயன்றேன். என் கண்களில் இருந்து நீர் பெருகி வழிந்தது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் என். ஸ்ரீராம். சிறு முன்னுரை. சென்னையில் ஊடகத்துறையில் பணிபுரியும் எழுத்தாளர் என். ஸ்ரீராம் சிறுகதைகள், நாவல்கள் எழுதி வருகிறார். இவரது முதல் சிறுகதை நெட்டுக்கட்டு வீடு கணையாழியில் வெளியானது. இவரது முதல் நாவல் அத்திமரச்சாலை 2010 வெளிவந்தது. 7 சிறுகதை தொகுப்பும் 2 நாவல்களும் வெளிவந்துள்ளன. கணையாழி சம்பா நரேந்தர் குறுநாவல் போட்டியில் பரிசு, கணையாழி வாசகர் வட்டம் பரிசு, இலக்கிய சிந்தனை பரிசு, சுஜாதா விருது, இலக்கிய வீதி அன்னம் விருது, புதுமைப்பித்தன் விருது என பல விருதுகளை வாங்கி குவித்துள்ளார். இவரது மாயாதீதம் நாவல் தஞ்சை பிரகாஷ் இலக்கிய விருது பெற்றுள்ளது.